தமிழகத்தில் பாட புத்தகங்கள் விலை உயர்ந்திருக்கிறது. 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான பாட புத்தகங்களின் விலையை உயர்த்தி பாடநூல் கழகம் அறிவித்திருக்கிறது. விரிவான விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்போம். சங்கரன், வணக்கம். இந்த விலை உயர்வு தொடர்பாக பாடநூல் கழகம் அறிவித்திருக்கக்கூடிய இந்த தகவலை பதிவு பண்ணலாம். சங்கரன், வணக்கம். பள்ளி மாணவர்களுக்காக பாடநூல் கழகம் ஆண்டுதோறும் சுமார் 5 கோடி பாட புத்தகங்களை அச்சிட்டு விநியோகம் செய்கிறது. இவற்றில் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள், அதே போன்று அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு விலையில்லாத பாட புத்தகங்கள் வழங்கப்படுகின்றன. ஆனால் தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் விற்பனை செய்யப்படுகிறது. அதே போன்று போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய இளைஞர்களும் இந்த பள்ளி பாட புத்தகங்களை வாங்குகின்றனர். என அவர்களுக்கும் இந்த விலை உயர்வானது பொருந்தும். தற்போது பள்ளிகள் திறக்கப்பட்டு ஒரு 3 மாதம் ஆன நிலையில் அண்மையில் பாட புத்தகங்களின் விலையை கணிசமாக உயர்த்தி பாடநூல் கழகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையான பாட புத்தகங்களின் விலை அதிகரித்திருக்கிறது. அதன்படி 1ஆம் வகுப்பு பாட புத்தகம் 160 ரூபாயும், 2ஆம் வகுப்பு பாட புத்தகங்கள் 150 ரூபாய், 3ஆம் வகுப்பு பாட புத்தகங்கள் 190 ரூபாய் கூடுதலாக அதிகரித்திருக்கிறது. 4ஆம் வகுப்பு பாட புத்தகங்கள் 180 ரூபாயும், இதே போன்று 12ஆம் வகுப்பு வரையான பாட புத்தகங்கள் தோராயமாக 300 ரூபாய், 340 ரூபாய் வரை கூட கூடுதலாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 20 விழுக்காட்டிற்கும் அதிகமாக பாட புத்தகங்களின் விலை உயர்ந்திருக்கிறது. இதற்கு தமிழ்நாடு பிரைமரி, நர்சரி மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் நந்தகுமார் கண்டனம் தெரிவித்திருப்பதோடு உயர்த்தப்பட்ட இந்த விலையை திரும்ப பெற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த பாட புத்தகங்கள் விலை உயர்வு காரணமாக இவற்றில் தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களிடம் கூடுதல் கட்டணங்களை வசூலிக்க வேண்டிய நிலை எழுந்திருப்பதாக தனியார் பள்ளிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த விலை உயர்வுக்கு காரணமாக சில தகவல்களை பாடநூல் கழகம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி பாட புத்தகங்களை அச்சிடுவதற்கான காகிதங்கள் விலை உயர்வு மற்றும் அச்சிடுவதற்கான அந்த அச்சகங்களுக்கு செலுத்தக்கூடிய கட்டணம் அதிகரிப்பு காரணமாக வேறு வழியின்றி இந்த கட்டணம் உயர்த்தப்படுவதாக பாடநூல் கழகம் தெரிவித்திருக்கிறது. இந்த உயர்த்தப்பட்ட புதிய விலைதான் தற்போது அமலுக்கு வந்திருக்கிறது. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பாட புத்தகங்கள் விலை உயர்த்தப்பட்டிருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.